பொதுப்பணித்துறையில் கமிஷன் பெறுவதாக ஒப்பந்ததாரர்கள் கூறியுள்ள குற்றச்சாட்டுக்கு தமிழக முதலமைச்சர் வெளிப்படையாக பதிலளிக்க வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் வலியுறுத்தியுள்ளார். சேலத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், நிலம் கையகப்படுத்தும் மசோதாவை கண்டித்து தேசிய அளவில் 14ஆம் தேதி மறியல் போராட்டம் நடைபெறவுள்ளதாகவும் இதில் தமிழகத்தில் மட்டும் 200 இடங்களில் மறியல் போராட்டம் நடைபெறவுள்ளதாகவும் தெரிவித்தார். பொதுப்பணித்துறையில் பணிகளை பெறுவதற்கு 45% கமிஷன் தொகை கேட்கப்பட்டு வருவதாக ஒப்பந்ததாரர்கள் குற்றச்சாட்டு முன்வைத்துள்ளனர். இது தொடர்பாக தமிழக முதலமைச்சர் வெளிப்படையாக பதிலளிக்க வேண்டும் என்றும் உரியவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் முத்தரசன் வலியுறுத்தினார். 45% கமிஷனை யார் கேட்கிறார்? யார் கேட்க சொல்றா? ஏன்னா இந்த துறை முதலமைச்சர்கிட்ட தான் துறை இருக்குது. பொதுப்பணித்துறை முதலமைச்சர் OPS கிட்ட தான் துறையே இருக்குது. ஆனால் பகிரங்கமாக சொல்கிறாங்க 40% கமிஷன் கேட்குறதா சொல்கிறாங்க. முதலமைச்சர் இது குறித்து இது வரைக்கும் எந்த விதமான விளக்கத்தையும் அளிக்கலை. விளக்கம் அளிக்கணும். தமிழ்நாடு அரசாங்கத்தின் சார்பாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பகிரங்கமாக வெளிப்படையாக இதை சொல்ல வேண்டும். கமிஷன் கேட்கப்படுகிறதா கேட்கப்படவில்லையா? கேட்கப்பட்டால் யார் கேட்கிறார்கள்? அப்படி வாங்கப்படுகிற தொகை யாரை சென்றடைகிறது என்பது பகிரங்கப்படுத்தப்பட வேண்டும். இதில் சம்பந்தப்பட்ட யாராக இருப்பினும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், கைது செய்ய வேண்டும். தமிழகத்தில் அனைத்து துறைகளிலும் ஊழல் பெருகி வருவதாகவும் இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்கும் வகையில் தமிழகத்தில் மக்கள் நீதிமன்றம் அமைத்திட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். பால் உற்பத்தியாளர்கள் பிரச்சினை, கரும்பு விவசாயிகளின் நிலுவைத் தொகை உள்ளிட்ட பிரச்சினைகளை தீர்க்க அரசு முன்வர வேண்டும் என்றும் முத்தரசன் அப்போது வலியுறுத்தினார்.